வணக்கம் மக்களே. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நான் ஏன் ஃபெயில் ஆனேன், சிவி வரையும் போயிட்டு என்னால் ஏன் வேலை வாங்க முடியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் குரூப் 4 எக்ஸாம் படித்தேங்க. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் பேஃப் அப்படின்னு விட்டாங்க. அப்போ 150 கேள்வி தான். இப்போ அதே எக்ஸாமுக்கு 170 கேள்வி, மேக்ஸ் 25 கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதுக்கெலாம் நான் என்ன படித்தேன்னா, ஸ்கூல் புக்ஸ் தாங்க படித்தேன். 6 to 10 அப்படியே எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்டாங்க. படும் முக்கியமான கேள்வியாக தான் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்கன்னா, இந்த ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை இருக்கும் இந்த மாதிரி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார், இப்படி. ஸோ நம்ம குரூப் 4 படித்தா இது எல்லாம் இந்த மாதிரி எல்லா கேள்வி இதுவே கவர் ஆகிடும். ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 155, 160, 164 கிட்ட இருந்தெல்லாம் ஃபெயில் ஆகிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ மறக்காமல் நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பிக்கையாக எழுதுங்க, கிடைச்சிரும். நான் ஏன் ஃபெயில் ஆனால் அதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக அதான் அப்போ 150 கேள்வி தான் எக்ஸாம் எழுதுறேன். எல்லாமே ஈஸியாக இருந்தது. அப்படியே கொஸ்டின் பார்த்தா அப்படி லைனாக எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பார்த்தேன் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக். அதாவது கொஸ்டினில் ஆப்ஷன் வைஸ் கொஞ்சமாக டிஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்வக்கோளாறில் தப்பு பண்ண ஒரு 2 கேள்விகள். அந்த 2 கேள்வியால் நான் 89 ரேங்க் எடுத்திருந்தேன். மொத்த வேகன்சி 39 தான். ஆனால் அவங்க சிவிக்கு கூட்டது ஒரு 500 பேர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு 89 சொல்லும்போது ஒரு பயம் இருந்தது. ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு 420 பேர் இருக்காங்க, 410 பேர் இருக்காங்க. எப்படியும் ஏதோ ஒரு பிஎஸ்டிஎம்மில் அப்படி தான் வாய்ப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கையில் தான். அப்போ சிவி போனேன், சிவி காமிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு கடைசியில் ஆர்டர் என் கூட போன எல்லாருக்குமே ஆர்டர் வந்துச்சு. பட் எனக்கான ஆர்டர் வரல. என்னடா ஆர்டர் வரல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம மார்க் வைஸ் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் 150க்கு 123 அங்கே போட்டேன். 123 தான் கரெக்டாக போட்டேன். 124 போட்ட ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு. 125 போட்ட ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு. பொண்ணுங்களுக்கு 118 போட்டால் வேலை கிடச்சிது. ஸோ 150க்கு அப்படி இருந்தது. அப்போ கொஞ்சம் கம்மி பேர் தான் போட்டாங்க. இப்போ கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வேறு முடிஞ்சிருக்கு. சுட எல்லாம் ரெடியாக இருப்பாங்க படித்த பசங்களாம். ஆனால் என்ன படிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாம் மிஸ் ஆச்சுன்னு அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மறக்கும் இல்லையா? நீங்கள் அப்படி இல்லாமல் திரும்ப ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேள்வி உங்களை காப்பாற்றும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி படிங்க. என்ன மாதிரி நான் அந்த வாய்ப்பை விட்டுட்டேன். இப்போ வேறு ஏதோ வேலை செஞ்சுட்ருக்கேன். ஆனால் திரும்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நானும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க. அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியங்க. நான் ரொம்ப முக்கியம் ஒரு நிறைய கேள்வி தப்பிருந்தேன். அதில் 2 கேள்வி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கடலூர் டேவிட் கோட்டை கடலூர் நமக்கு எல்லாருக்குமே தெரியல, எனக்கும் தெரியும். அங்கே வேகமாக ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டாக பிளிங்க் ஆன மாதிரி கடலூர் பதிலாக வேலூர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தான். நான் எல்லாமே ரைட்டாக போட்டு வந்துட்டு வேலூர் 3 லிட்டர் தான், கடலூர் 3 லிட்டர் தான். இது கூட சரியாக தான் அப்படியே வேலூர் அந்த ஊர் பார்த்துட்டு இது சரியாக பார்க்காம ஆப்ஷன் ஏல வேலூர் போட்டு வந்துட்டேன். இது கடைசியாக செக் பண்ணும்போது எனக்கு அங்கேயே தெரிஞ்சு அந்த ஒரு கேள்வியில் இன்றைக்கி எனக்கு வேலையே கிடைக்கல. அந்த ஒரு கேள்வி என்ன ஆச்சுன்னா 124 நான் 23 24 போட்டவங்க அவங்க பார்த்திங்கன்னா 30 ரேங்கோ 35 ரேங்கோ இருக்காங்க அந்த ஒரு கேள்வியில். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தவறு நீங்கள் யாரும் பண்ணிவிட்டு இங்கே என்ன மாதிரி வருத்தப்படாதீங்க. இங்கே வாய்ப்புன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. இது 3 வருஷம் டிஎன்பிசி படித்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெட்ராஸ் எக்ஸாம் பெரிய வாய்ப்பு. ஏதாவது ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு வாங்குங்க. அப்புறமா நம்ம குரூப் 4 என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க மக்களே. 6 to 10 ஸ்கூல் புக்கு தான். இதை தாண்டி வரவே வராது. நீங்கள் குரூப் 4 படித்த எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. பேசிக்கான திங்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மெட்ராஸ் எக்ஸாம்லாம் சும்மா பாருங்கள். நல்ல மார்க் எடுங்க, வேலைக்கு போங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். அப்புறம் இந்த படிக்காமல் எதை பாஸ் ஆகிற கதைலாம் இனிமேல் நடக்கவே நடக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலம் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கலை, இது வரையுமே நான் படிக்கலை அப்படின்னா கூட இந்த மெட்ராஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்கன்னா, புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே படிங்க. ஸ்கூல் புக் இருக்கும் 6 to 10 புக் பேக் எல்லாம் ஃபஸ்ட்டு போனாலே ஓரளவு வாய்ப்பு இருக்கும். அதுக்கெலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்மேன் கேட்டகிரி இருக்குது, மசாலாச்சி கேட்டகிரி இருக்குது, நைட் வாட்ச்மேன் இருக்குது, ஓஏ இருக்குது. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். லக்கு இருந்தால் நீங்கள் இன்டர்வியூ போய்ட்டு பாஸ் ஆகிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. வாட்ச்மேன் போஸ்ட்லாம் ஈஸியாக வேலை கிடைக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதான் அதுக்குலாம் 6 to 8 தான். ஏதாவது படிங்க. ஸ்கூல் புக்கு தான் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் போய்ட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்களும் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். ஸோ மக்களே படிங்க, விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. மெட்ராஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு மார்க் கூட நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிடலாம். புரிஞ்சுதா? நல்லா படிங்க மக்களே.